الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக ஷஅபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஷஅபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியை அண்மித்திருக்கிற நாங்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழிமுறைகள் என்னென்ன முக்கியமான அம்சங்களை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதே நேரம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்மிடத்தில் மார்க்கத்தின் பெயரால் இருக்கக்கூடிய சில தவறான நம்பிக்கைகளையும் இந்த உரையினூடாக சுட்டிக்காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படி என்று கேட்டால், கடந்த ரமலானில் எங்களுக்கு கடமையான நோன்புகள் ஏதாவது விடுபட்டிருக்குமாக இருந்தால் அந்த நோன்புகளை அடுத்த ரமலானை அடைவதற்கு முன்னால் நாங்கள் கட்டாயமாக இந்த ஷஅபானில் கலா செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பாவிகள். ஒரு ரமலானில் விடுபட்ட நோன்பு அடுத்த ரமலானிற்குள் கலா செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களில் யார் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருக்கிறாரோ அவர் அந்த நோயின் காரணமாக பிரயாணத்தின் காரணமாக நோன்பை விட்டிருந்தால், கடமையான நோன்பை, ரமலானுடைய நோன்பை, இன்னும் ஒரு நாளில் அந்த நாட்களை கணக்கிட்டு அவர் கலா செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே நாங்கள் கடந்த ரமலானில் நோயினால் அல்லது பிரயாணத்தினால் ஆண்கள் நோன்பை விட்டிருந்தால் எத்தனை நோன்பை விட்டோமோ அத்தனையையும் நாங்கள் கணக்கு பார்த்து இந்த ஷஅபானை முடிப்பதற்குள் நாங்கள் கலா செய்ய வேண்டும். அதே நேரம் பெண்கள் அவர்கள் நோயின் காரணமாக அல்லது அவர்களுடைய மாதவிடாயின் காரணமாக அவர்கள் நோன்பை விட்டிருந்தால் பெண்களுக்கும் நாங்கள் உபதேசம் செய்து அவர்களுக்கும் இந்த விடயத்தை ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களும் அந்த நோன்பை விட்ட நோன்புகளை இந்த ஷஅபானுக்குள் கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரரை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் புகாரிலே பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் ரமலானுடைய சில நோன்புகள் விடுபட்டிருந்தது. ஃபமா அஸ்ததீஉ அன் அக்லியஹு இல்லா ஃபீ ஷஅபான். கடந்த ரமலானில் விடுபட்ட நோன்புகளை நான் ஷஅபானுடைய மாதத்தில் தான் கலா செய்வதற்கு முடியுமானவளாக இருந்தேன் என்று ஆயிஷா நாயகர்கள் சொல்கிறார்கள். நபிகளாருக்கு பணிவிடை செய்வதில், நபிகளாருக்கு மனைவியாக வேலைகள் செய்வதில் என்னுடைய வேலைகள் எல்லாம் நாட்கள் எல்லாம் கழிந்து இறுதியாக ஷஅபானுடைய மாதத்தில் தான் நான் கணக்கு வைத்து அந்த நோன்புகளை கலா செய்வேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பகுதி இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. கலாவுடைய நோன்புகள் இருந்தால் அதனை நாங்கள் முக்கியமாக கலா செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கும் ஞாபகமூட்ட வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஷஅபானுடைய மாதம் சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீதுகளை நாங்கள் தொகுத்து பார்த்தால் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ரஜபுக்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் இடைப்பட்ட ஒரு மாதம் இருக்கிறது, அது இந்த ஷஅபானுடைய மாதம். அதிலே அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் மனிதர்களுடைய அதிகமான பட்டோலைகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது.
எனவே இந்த ஷாபானில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் 30 நாள் அல்லது 29 நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தார். ரமலானுக்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சுன்னத்தான நோன்புகள் நோற்ற ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது இந்த ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சில மாதங்களில் நோன்பே நோற்காமல் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க மாட்டார்களா என்று சொல்கிற அளவு. சில மாதங்களில் அல்லாஹுடைய தூதர்வர்கள் நோன்பு பிடிப்பார்கள், ரசூலுல்லாஹ் நோன்பை விடமாட்டார்களா என்று சொல்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்திருக்கிறார். அப்ப ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ஷஅபானில் அல்லாஹுடைய தூதரவர்கள் ரமலானுக்கு அடுத்து ஒரு மாதம் முழுவதும் அல்லது ஒரு மாதத்தில் அதிகப்படியான நோன்புகள் நோற்ற ஒரு மாதம் என்றால் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை, எங்களுக்கான சுன்னத்து என்ன அப்படின்னு கேட்டால், ரமலானை அடைவதற்கு முன்னால் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துகிற, எங்களை நாங்கள் ரமலானுக்கு தயார்படுத்துகிற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் விரும்பி சுன்னத்தான நோன்பு நோற்ற கிழமையில் 2 நாட்கள். இந்த 2 நாளிலும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பட்டோலைகள் எடுத்து காட்டப்படுகிறது. அந்நேரம் நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் திங்கள் வியாழன் இந்த மாதத்தில் சுன்னத்தான நோன்பு நோட்பது எங்களுக்கு நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கிறது. அல்லது அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நோன்பில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்பது ஒரு நாள் நோன்போடு இருப்பார், அடுத்த நாள் நோன்பை விடுவார். ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு பிடிப்பது. இதுவும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகளாருடைய அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு சுன்னாவாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாள் நோன்போடு இருப்பது, அடுத்த நாள் நோன்பை விடுவது, அடுத்த நாள் நோன்பு பிடிப்பது, அடுத்த நாள் நோன்பை விடுவது. இது இந்த ஷாபானில் நாங்கள் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இப்படியும் நாங்கள் நோன்பு பிடிக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயாமுல் பீலுடைய நாட்கள், வெள்ளை நாட்கள் என்று சொல்லுவோம். பிறை 13, பிறை 14, பிறை 15, இந்த 3 நாட்களும் நாங்கள் தொடராக நோன்பு பிடிப்பது. இதுவும் அல்லாஹுடைய தூதரவர்களால் மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிடித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 தொடராக ரசூலுல்லாஹ் பிடித்ததை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த ஷாபானில் ஒன்று திங்கள் வியாழன் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ஐயாமுல் பீலுடைய பிறை 13, 14, 15 நாட்களில் நோன்பு பிடிக்க கடமைப்பட்டிருக்கும். அதே நேரம் ஒரு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது, ஷஅபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நோன்பு நோக்க வேண்டாம் என்று தடை செய்ததா. அந்த ஹதீஸ் பலவீனமானது, ஆதாரமற்ற செய்தி. எனவே நாங்கள் ஷஅபானில் எந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கலாம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டலை சொல்கிறார்கள். என்ன வழிகாட்டல்? லா துகத்திமு ரமலான பி ஸௌமி யௌமின் வலா யௌமைன், நீங்கள் ரமலானை அடைவதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னால் நோன்பு பிடிக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இப்ப நாங்க ரமலானை அடைவதற்கு ஷாபானுடைய மாதத்தின் பிறை 28, 29 இருக்கிறோம் என்றால் அதில் நோன்பு பிடிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறார். யாருக்கு இந்த தடை என்றால், ஷஅபானில் புதிதாக ஒருவர் சுன்னத்தான நோன்பு பிடிக்க நாடினால் அவர் பிடிக்க இயலாது. அப்படி அல்லாமல் ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக பிடித்து வருகிறார் என்றால் அவருக்கு பிறை 28, 29 பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது ஒருவருக்கு கடமையான கடந்த ரமலானின் கலா செய்ய வேண்டிய நோன்பு இருக்குமாக இருந்தால் அவரும் அந்த நோன்பை கலா செய்யலாம். அதே நேரம் ஒருவர் திங்கள் வியாழன் தொடர்ச்சியாக பிடித்து வருகிறார் இந்த மாதத்தில், அந்த திங்களும் வியாழனும் அந்த பிறை 28, 29 வருமாக இருந்தால் அதிலும் அவர் பிடிப்பதில் அவருக்கு தடை இல்லை. யாருக்கு தடை என்றால், இந்த மாதம் முழுக்க நோன்பு பிடிக்காமல் இருந்துவிட்டு 27க்கு பிறகு ஒருவர் புதிதாக நோன்பு பிடிக்க சுன்னத்தான நோன்பு பிடிக்க நியத்து வைத்தால் அவரை ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள், நீங்கள் அப்படி நோன்பு பிடிக்க கூடாது.
அது ரமலானுக்கும் சுன்னத்தான நோன்புக்கும் இடையில் ஒரு பிரிவினையை காட்டுவதற்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படியான ஒரு தடையை விதித்தார்கள் என்பதை அறிஞர்கள் பதிவு செய்வதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஷாபானில் எவ்வளவுக்கு எங்களால் சுன்னத்தான நோன்புகளை பிடித்து இந்த மாதத்தை ஹயாத்தாக்க முடியுமோ, ரமலானுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்கள் ஆண்கள் பெண்கள் என்று வீட்டில் நோன்புகளை சுன்னத்தாக நோற்பது இந்த மாதத்தில் எங்களுக்கு நபிகளாருடைய மிக அழகான ஒரு வழிகாட்டலாக இருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனோடு இந்த ஷாபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கு முந்திய மாதம், சுன்னத்தான நோன்புகளை கொண்டு ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்கிய ஒரு மாதம். இந்த ஷாபானில் நபிகளார் வேற என்னென்ன இபாதத்துகள் செய்தார்கள் என்கிற ஹதீதுகளை எல்லாம் தொகுத்து பார்த்தால் நபிகளார் இந்த மாதத்தில் அதிகம் சுன்னத்தான நோன்பு நோற்றார்கள் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெளிவான செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த மாதத்தில் வேறு ஏதாவது சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த மாதத்தில் ஏதாவது நாள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா? சிறப்புக்குரிய நாள் என்று பார்த்தால் எந்த ஒரு சிறப்பும் எந்த ஒரு நாளுக்கும் சொல்லப்படவில்லை. எப்படி ஷாபானுடைய முதலாவது நாள் சிறப்போ, எப்படி ஷாபானுடைய இரண்டாவது நாள் அதே சிறப்போ, எப்படி மூன்றாவது நாளும் அதே மாதிரி நாளும் அதே மாதிரி தான் ஷாபானுடைய 13வது 14வது 15வது 16வது 27வது 29வது 30வது எல்லா நாளும் சமமானது. ஷாபானில் எந்த ஒரு நாளும் சிறப்புக்குரிய நாள் என்று அல்லாஹுவாலோ அல்லாஹுடைய தூதராலோ சிறப்பித்து சொல்லப்படல. இப்ப இந்த நேரத்தில் நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய, நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த ஷாபானில் பராத்துடைய தினம் என்கிற ஒரு தினம் லைலத்துல் பராத்துடைய இரவு என்று அனுஷ்டிக்கப்படுவதையும், விசேடமாக மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 3 யாசீன்கள் ஓதி இபாதத்துகள் நடைபெறுவதையும், திக்ர் மஜ்லிஸ்கள், இரவு முழுக்க தஸ்பீஹ் தொழுகை, இரவு முழுக்க 100 ரகாத்துகளை கொண்ட தொழுகை, இப்படி வித்தியாசமான இபாதத்துகள் இந்த பராத்துடைய தினத்தில் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஷாபானுடைய மாதத்தின் 15வது நாள், ஷாபானுடைய மாதத்தின் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15வது தினத்தில் இப்படியான இபாதத்துகள் அரங்கேறுவதையும், பராத்துடைய இரவு என்ற அந்த இரவில் பராத்துடைய ரொட்டி அரிசிமாவில் சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுவதையும் நாம் ஆங்காங்கே காண்கிறோம். இதை பலர் இன்னும் ஹயாத்தாக்கி கொண்டிருப்பதையும் ஆங்காங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான அழைப்புகள் விடுக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பராத்துடைய தினத்தில் விசேடமாக பராத்துடைய நோன்பு என்று ஒரு நோன்பு நோக்க வேண்டும் என்றும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த ஷாபானுடைய பாடத்தில் இப்படி ஒரு தினம் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா? இதை நாம் நடுநிலையோடு ஆதாரங்களின் வாயிலாக வந்திருக்கிற செய்திகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வோமாக இருந்தால் இதில் நானும் நீங்களும் ஒரு நிலைக்கு வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் எங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே வந்திருக்கிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. அதே மாதிரி ஆஷுராவுடைய நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, தாசுஆவுடைய நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அரஃபாவுடைய நோன்பு பிறை 9 என்று தெளிவாக வந்திருக்கிறது. அதே மாதிரி எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளும் தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. லைலத்துல் பராத் என்கிற வார்த்தையை இந்த நிஸ்ஃபு ஷாபானின் 15வது தினத்தில் பயன்படுத்தப்பட்டு ஏதாவது குர்ஆன் வசனங்கள் ஹதீதுகள் வந்திருக்கிறதா என்று பார்த்தால் குறிப்பாக இந்த 15வது தினத்தை பராத் என்று அடையாளப்படுத்தும் முகமாக எந்த ஒரு வாசகமும் குர்ஆனிலோ சுன்னாவிலோ கிடையாது. லைலத்துல் கத்ர் மாதிரி லைலத்துல் பரா என்கிற வாசகத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப எதை வைத்து இந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில ஹதீதுகள் வந்திருக்கிறது. சில ஹதீதுகள் இந்த நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய மாதத்தின் 15வது நாளுக்கென்று சில சிறப்புகள் இருப்பதாகவும், அதே நேரம் இந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும், இரவில் நின்று வணங்க வேண்டும், 100 ரகாத்துகள் தொழ வேண்டும், அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்றெல்லாம் கருத்துப்பட சில ஹதீதுகள் பதியப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீதுகளை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த 15வது இரவு பராத்துடைய இரவாக பெயர் சூட்டப்பட்டு அது ஹயாத்தாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் வந்திருக்கிற அத்தனை ஹதீதுகளும் சஹீஹான ஹதீதுகளாக இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் கட்டாயம் அந்த இரவை உயிர்ப்பித்துத்தான் ஆக வேண்டும். பராத்துடைய நோன்பு நாங்கள் பிடிக்கத்தான் வேண்டும்.
அந்த இரவில் நாங்கள் நின்று வணங்கத்தான் வேண்டும். எல்லா ஹதீதுகளும் ஆதாரபூர்வமானதாக வந்திருக்குமே ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, வந்திருக்கிற எல்லா ஹதீதுகளையும் நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்றில் சில செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட மௌலூஆன ஹதீதுகள், இன்னும் அதிகமான செய்திகள் பலகீனமானது, அதிலும் அதிகமானது மிக மிக பலகீனமான ஹதீதுகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய 15வது இரவு குறித்து வந்திருக்கிற எந்த செய்தியும் ஆதாரம் இல்லை, அத்துணையும் பலகீனமான செய்திகள். அதுல முதலாவது ஒரு குர்ஆன் வசனம் ஆதாரமாக வைக்கப்படுகிறது. என்ன குர்ஆன் வசனம்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த குர்ஆனை பரக்கத்து பொருந்திய பாக்கியமிக்க ஒரு இரவில் நாங்கள் இறக்கி வைத்தோம். சூரத்து துஹானுடைய 3வது வசனம். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய பராத்துடைய தினத்தில் தான் இறக்கப்பட்டது என்று இந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில் தான் ஒவ்வொரு முக்கியமான விடயங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்கின்ற இந்த வசனத்தை பராத்துடைய தினத்திற்கு ஆதாரமாக வைப்பதை பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழுகிறது. சிறு பராயத்திலிருந்து இன்று வரைக்கும் முழு உம்மத்தும் ஏகோபித்த முடிவில் இருப்பது என்ன? குர்ஆன் எப்போது இறங்கியது? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். சூரத்து பக்ரா 185வது வசனம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ரமலானுடைய மாதத்தில் இறுதிப்பத்தில் வருகிற லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்பது தெளிவானது. அப்ப குர்ஆன் பராத்துடைய இரவில் இறங்கியதா லைலத்துல் கத்ருடைய இரவில் இறங்கியதா என்றால் அக்ஸருல் முஃபஸ்ஸிரீன், அதிகமான தஃப்சீர்களை அறிஞர்கள் நபிகளாருடைய ஹதீதுகளை ஆதாரம் காட்டி, குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரம் காட்டி, லைலத்துல் கத்ருடைய இரவில் ரமலானில் தான் குர்ஆன் இறங்கியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிலர் ஷாபானில் பராத்துடைய இரவில் அல்லது நிஸ்ஃபு ஷாபானில் தான் இந்த குர்ஆன் இறங்கியது என்பதற்கு இதை ஆதாரமாக வைப்பதை பார்க்கிறோம். இது தவறான கருத்து. எனவே இதை ஆதாரமாக கொள்ள முடியாது. குர்ஆனுடைய ஆதாரம் அடிபட்டு போய்விட்டது. இரண்டாவது கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பராத்துடைய தினத்தில் பராத்துடைய நோன்பு பிடிக்க சொல்வதற்கும் இரவில் விசேடமான தொழுகைகளை நடத்துவதற்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஆதாரமாக அமைவதை பார்க்கிறோம். இது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுகிற செய்தி. என்ன செய்தி? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷஅபானுடைய மாதத்தின் நடுப்பகுதி, அதாவது 15வது தினத்தை அடைந்து விட்டால், 15வது தினம் வந்துவிட்டால் இரவில் நின்று வணங்குங்கள், அதனுடைய பகல் பொழுதில் நோன்பு வையுங்கள் என்கிற ஹதீஸ் தொடர்ந்து வருகிறது. அல்லாஹ் அந்த இரவில் அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருந்தால் தேடுங்கள், நான் பாவத்தை மன்னிக்கிறேன். என்னிடத்தில் ரிசுக்கு கேட்கக்கூடியவர்கள் இருந்தால் கேளுங்கள், ரிசுக்கு தருகிறேன். உங்களுடைய ஆபத்துகள் பலாய் முசீபத்துகள் நீங்குவதற்காக பிரார்த்தித்தால் அதை நீக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்தில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எதுவரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் அந்த 15வது இரவில் அல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு செய்தி. இது இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை வைத்துத்தான் பராத் என்கிற பெயர் வைக்கப்படுகிறது. பராத்துடைய தினம் என்று அந்த ஷாபானுடைய 15வது தினம் அடையாளப்படுத்தப்பட்டு பராத்துடைய நோன்பு என்கிற ஒரு நோன்பும் சொல்லப்படுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியா என்று பார்த்தால், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகளை எல்லாம் நாங்கள் தேடி பார்க்கிற பொழுது ஒன்றில் இந்த செய்தி மௌலூஆன இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நபிகளாருடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இன்னும் அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸை லஈஃபுன், இது பலகீனமான செய்தி என்று அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் வரக்கூடிய இப்னு அபி சபரா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், இவரை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இவர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர் என்று விமர்சிக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இவர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர் என்று விமர்சிக்கப்பட்டவர், இவருடைய ஹதீதுகளை ஏற்க முடியாது என்று சொல்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீதுகளை விற்பனர்கள், லஈஃபுன், இவர் பலகீனமானவர். இன்னும் ஒரு செய்தியில் இவர் முன்கருல் ஹதீஸ் என்று இவரை விமர்சிக்கிறார்கள். இமாம் நசாயி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய அல்-லுஅஃபா
வல் மத்ரூகீன் என்கிற கிரந்தத்தில் மத்ரூக்குல் ஹதீஸ், இவரை ஏற்க முடியாது, இவர் பலகீனமானவர் என்பதை சுட்டிக்காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸில் வரக்கூடிய இப்னு அபி சபரா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர். அதனால் தான் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் மௌலூ, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றார். 15வது தினம் ஷாபானில் பராத்துடைய நோன்பு நோருங்கள், இரவில் நின்று வணங்குங்கள், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான் என்கிற இந்த செய்தி மௌலூ ஆன இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அறிஞர்கள் விமர்சித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சில கிரந்தங்களையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாமர மக்களுக்கு ஹதீதுகளை ஆதாரம், இது ஆதாரம், யாருமே இதை மறுக்கவில்லை, இது ஆதாரபூர்வமான செய்தி என்றெல்லாம் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். உண்மையில் அறிஞர்களுடைய கிரந்தங்களை புரட்டி பார்த்தால் முன்னுள்ள அறிஞர்கள் உட்பட தற்காலத்து அறிஞர்கள் வரைக்கும் இந்த ஹதீஸினுடைய பலகீனத்தை குறிப்பிடாமல் இருக்கவில்லை. மிக தெளிவாக மிக அழகான வார்த்தைகளை கொண்டு எந்த முதலாம் வகுப்பு மதரசாவில் படிக்கிற மாணவனுக்கும் தெரிகிற மாதிரி அழகான மொழிநடையோடு இது பலகீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது என்பதை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஹதீஸ் தான் ஒரு பலமான ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம் பராத்துடைய தினத்திற்கு. இதில் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற கிரந்தத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே 136வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக பேசுகிறார். என்ன சொல்கிறார்? وقد ورد الامر بصيامه من شعبان بخصوصه ففي سنن ابن ماجه باسناد ضعيف عن علي عن النبي صلى الله عليه وسلم اذا كان ليله نصف شعبان فقوموا ليلها وصوموا نهارها. இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்னு மாஜாவில் 15வது நாள் ஷாபானில் இரவில் நின்று வணங்குங்கள், பகல் பொழுதில் நோன்பு நோருங்கள் என்று வந்திருக்கிற செய்தி பி இஸ்னாதின் லஈஃபின், லஈஃபான பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்திருக்கிறது. நபிகளாரை தொட்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதாக வந்திருக்கிற செய்தி ஆதாரமானதல்ல, பலகீனம் என்பதை லதாயிஃபுல் மஆரிஃபில் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி தஹ்ரீஜுல் இஹ்யா என்கிற கிரந்தத்தில் அபுல் ஃபضல் அல் இராக்கி அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பக்கம் 241 பதிவு செய்கிறார்கள், ஹதீசு ஸலாத்தி லைலத்தி நிஸ்ஃபி ஷஅபான் ஹதீசுன் பாத்தில். ஷஅபானுடைய மாதத்தின் அரைவாசி 15வது தினம் இரவில் நின்று வணங்க வேண்டும் என்று வந்திருக்கிற செய்தி பாத்திலான செய்தி, எடுக்கவே முடியாது, மௌதுஆன செய்தி என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி ரவாஹு இப்னு மாஜா மின் ஹதீஸி அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸாக இப்னு மாஜா அவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த நிஸ்ஃபு ஷஅபான் வந்தால் பகலில் நோன்பு வையுங்கள், இரவில் நின்று வணங்குங்கள் என்கிற செய்தி வ இஸ்னாதுஹு லஈஃப், இதனுடைய இஸ்னாதும் லஈஃபானது, பலகீனமானது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல் ஃபவாயிதுல் மஜ்மூஆ ஃபில் அஹாதீஸில் மௌதுஆ என்கிற கிரந்தத்தில் 51வது பக்கத்தில் பதிவு செய்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் அலி ரலியை தொட்டும் இந்த செய்தி பதியப்படுகிறது, லஈஃபுன், இது பலகீனமானது. அதே மாதிரி மிஸ்பாஹு ஸுஜாஜா ஃபி ஸவாயிதி இப்னு மாஜா என்கிற கிரந்தத்தில் அபுல் அப்பாஸ் அல் பூசிரி அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2வது ஜுஸ்ஸு 10வது பக்கத்தில் பதிவு செய்கிறார்கள், இந்த ஹதீஸில் வரக்கூடிய இப்னு அபி சபரா என்பவரை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலும் இமாம் இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர், இலஉல் ஹதீஸ், ஹதீதுகளை இவர் இட்டுக்கட்டி அறிவிக்கிற அறிவிப்பாளர் என்று விமர்சித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே மாதிரி லஈஃபுல் ஜாமிஇல் நான் சொன்ன மாதிரி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் 93வது பக்கத்தில் மௌதுஆன செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரமாக கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே மாதிரி இமாம் மிஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஹதீபுல் கமால் என்கிற கிரந்தத்தில் அறிவிப்பாளர் வரிசையை தொகுத்து எழுதப்பட்ட மிக முக்கியமான ஹதீஸ் கலையினுடைய கிரந்தம் தஹதீபுல் கமால், அந்த கிரந்தத்தில் இமாம் மிஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இப்னு அபி சப்ரா என்கிற அறிவிப்பாளரை இவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் கூறுவதாக சொல்கிறார்கள், இவர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர். யஹ்யா இப்னு மஈன் சொல்வதாக சொல்கிறார்கள், லஈஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீதுகளை அறிவிக்கிற விடயத்தில் லஈஃபானவர். அதே மாதிரி இமாம் புகாரி, இமாம் இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், இந்த அறிவிப்பாளர் லஈஃபுன், பலகீனமானவர். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாத எத்தனையோ கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்
மௌலூஆனது அல்லது லஈஃபானது இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் ஒருவர், ஹதீதுகளை இட்டுக்கட்டுகிற அறிவிப்பாளர் ஒருவர் இந்த ஹதீதிலே இடம்பெற்றிருக்கிறார், இதை ஆதாரமாக கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பராத்துடைய தினத்திற்கு 15வது தினத்திற்கு ஆதாரமாக வைக்கப்படுகிற ஒரு செய்தி தான் சுனனு திருமிதியில பதிவு செய்யப்படுகிற செய்தி. அதை சுருக்கமா சொல்றேன், அரபை சொல்லி தமிழை சொன்னால் எங்களுக்கு நேரம் போகும் என்றதால் தமிழ்ல சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் எழுப்பி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் படுக்கையில காணல். ரசூலுல்லாஹ்வை தேடி வெளியில போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பக்கி, அதாவது மையவாடியில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதீனா பக்கியில இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆயிஷா நாயகியை கண்டவுடன் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஆயிஷாவே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உனக்கு மாறு செய்து விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா? இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் வேறு மனைவிமார்களிடத்துல போய்விட்டீர்களோ என்று அஞ்சித்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று ஆயிஷா நாயகி சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இல ஸமாஇ துன்யா. அல்லாஹ் தஆலா ஷஅபானுடைய மாதத்தின் 15வது இரவில் இந்த உலக வானத்திற்கு இறங்குகிறான். கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் உரோமங்களை விடவும் அதிகமான மக்களை நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி எங்க பதிவு செய்யப்படுகிறது? திருமிதி கிரந்தத்துல பதிவு செய்யப்படுகிறது. இந்த கிரந்தத்துல இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அந்த ஹதீஸுக்கு கீழேயே இந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள், ஒன்று யஹ்யா இப்னு அபி கஸீர் என்கிற அறிவிப்பாளர், அதே மாதிரி அல் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர். 2 பேரும் தத்லிஸ், முதல்லிஸ்கள். யாரிடத்தில் செய்தியை கேட்டார்களோ கேட்டவரை விட்டுவிட்டு இன்னொருவரை தொட்டும் செய்திகளை அறிவிக்கக்கூடிய முதல்லிஸ்கள். இவர்கள் இந்த ஹதீஸில் தத்லீஸ் செய்திருக்கிறார்கள். அதை இமாம் புகாரி சுட்டிக்காட்டுவதை இமாம் திருமதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறார் இமாம் புகாரி? யஹ்யா இப்னு அபி கஸீர் லம் யஸ்மஅ மின் உர்வா. யஹ்யா இப்னு அபி கஸீர் என்பவர் உர்வாவிடம் இருந்து இந்த செய்தியை கேட்டதாக அறிவிக்கிறார். ஆனால் உர்வாவிடம் இந்த செய்தியை கேட்கவில்லை. வல் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் லம் யஸ்மஅ மின் யஹ்யா இப்னு அபி கஸீர். ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் இந்த யஹ்யா இப்னு அபி கஸீரிடம் கேட்டதாக சொல்கிறார், ஆனால் அவரிடம் கேட்கவில்லை. அதனால் இந்த ஹதீஸும் பலஹீனமானது என்பதை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி தான் ஃபலாயிலு ரமலான் லி இப்னி அபி துன்யா என்கக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஷஅபானுடைய இரவில் 100 ரகாத்துகள் தொழுகைகளை தொழ வேண்டும். அதில் நாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவை 1000 தடவைகள் ஓதணும். 100 ரகாத்து தொழுகையில 1000 தடவைகள் குல் சூறாவை ஓத வேண்டும். அப்படி ஒருவர் ஓதுவாராக இருந்தால் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்படாத வரைக்கும் அவருக்கு மரணம் வராது என்கிற ஹதீஸ். இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது இப்னு அலி. இவர் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட மாதிரி நபிகளார் அறிவிப்பதாக இந்த செய்தியை சொல்கிறார். ஆனால் இவர் ரசூலுல்லாஹ்ட காலத்துல வாழ்ந்தவர் அல்ல. ஹதீஸ்களை வல்லுநர்கள் இவர் நபிகளாருடைய காலத்தில் இல்லாதவர். நபிகளாருடைய காலத்தில் இருந்தால் சஹாபிதான் ஒரு செய்தி அறிவிக்கும். நமக்கு வருகிற எந்த ஹதீஸாக இருந்தாலும் நபி அடுத்தது சஹாபி. இஸ்னாது வரிசை ஆய்வு செஞ்சு போனா கடைசியில சஹாபில முடியும். கால ரசூலுல்லாஹ் அன் இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் நபிகளார்ட்ட இருந்து கேட்டிருப்பார். அபூ ஹுரைரா, அபூபக்கர், உமர், இப்படி சஹாபாக்கள் வழியாகத்தான் ஒரு செய்தி எங்களுக்கு வரணும். அவங்க தான் ரசூலுல்லாஹ்ட காலத்துல வாழ்ந்தவர்கள். அப்ப இவர் நபிகளாருடைய காலத்தில் வாழவும் இல்லை, இவர் ஒரு சஹாபியும் அல்ல. எனவே இந்த செய்தியும் பலகீனமானது என்பதை பல அறிஞர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அதே நேரம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை அல் ஃபதாவா அல் குப்ராவில் இந்த செய்தி சம்பந்தமாக சொல்கிறார்கள். அதாவது நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவில் நின்று வணங்க வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லா செய்திகள் குறித்தும் அவர் சொல்கிற பொழுது சொல்கிறார், அந்த செய்திகள் எல்லாம் பித்அத்தானி கபீஹத்தானி மதுமூமத்தான். சலாத்து ரகாயிப் என்ற ஒரு தொழுகையையும் சேர்த்து சொல்றாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது, சலாத்து ரகாயிப் என்கிற தொழுகையும் பராத்துடைய இரவில் தொழுகிற தொழுகையும் ஆதாரபூர்வமானதா, நாங்க தொழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் பதில் சொல்கிற பொழுது சொல்கிறார், சலாத்து ரகாயிப் என்றால் போன மாசம் ரஜபுடைய மாசத்துல 1வது வெள்ளிக்கிழமை மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் 12 ரக்காத்து தொழணும். இப்படி சில ஹதீஸ் இருக்கு. இது மௌதுவான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். 12 ரக்காத்து தொழுதால் இன்ன சிறப்பு என்று ஒரு ஹதீஸ் வரும். இதுக்கு சலாத்து ரகாயிப் என்று சொல்லப்படும். அப்ப சலாத்து ரகாயிபும் இந்த சலாத்துல் பராத்துடைய இரவில் தொழுவதும் விரும்பத்தக்கதா என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, ஜமாத்தோடு இதை தொழலாமா என்று கேட்ட பொழுது இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்,
فإنها كالصلاة المعروفة ليلة النصف من شعبان بدعتان كبيهتان மதுமுமத்தான். பழிக்கப்பட்ட கெட்ட பிதத்தாகும் இந்த ரெண்டு தொழுகை. யார் சொல்றா? இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல் ஃபதாவா அல் குப்ரா ஜுஸ் 1 217வது பக்கத்துல மிக தெளிவாக பதிவு செய்றார். இது கெட்ட பழிக்கப்பட்ட பிதத்தாகும். வ ஹதீஸுஹுமா மௌதுஉன் ஃபயுக்ரஉ ஃபிஅலுஹுமா. இந்த ஹதீஸ் மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும். ரெண்டு செய்தியும் ஸலாத்துர் ரகாயிப் ஸலாத்துல் பரா இந்த நிஸ்ஃபு ஷஅபானில் 15வது இரவில் தொழக்கூடிய தொழுகையும் மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகும். இந்த ரெண்டு காரியங்களையும் செய்வது வெறுக்கத்தக்கதாகும் என்பதை இமாம் அவர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அதே கிரந்தத்தில் இன்னும் ஒரு இடத்தில் 2வது ஜுஸ் 80வது பக்கத்திலும் அதே விஷயத்தை பதிவு செய்வதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர் தன்னுடைய அல் மஜ்மூ என்கிற அந்த கிரந்தத்திலும் ஷரஹல் முஹத்தபில அவரும் பதிவு செய்கிறார், இந்த ஹதீஸ் பலகீனமானது, இந்த தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கிற எதுவும் ஆதாரபூர்வமானது அல்ல, இது கெட்ட பித்அத் என்பதை இந்த ஷாஃபி மதுஹபினுடைய அறிஞர்களை பதிவு செய்திருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு பலமான ஆதாரமாக வைக்கப்படுவதுதான் இந்த இரவில் அல்லாஹு தாலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான். இணை வைக்கக்கூடியவர்கள், பகைமை பாராட்டக்கூடியவர்கள், சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் என்று சில வார்த்தைகள் மாறி வருகிறது. இவர்களை தவிர மற்ற எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றெல்லாம் ஹதீதுகள் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். இந்த செய்தியும் ஆதாரம் இல்லாத பலகீனமான செய்தி. இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துன் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு நடுப்பகுதி சம்பந்தமாக வந்திருக்கிற எந்த ஹதீஸை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் அறிவிப்பாளர் ரீதியாக ஒன்றில் அது மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்டது, இன்னும் ஒன்றில் அது பலகீனமானது, இன்னும் சிலது மிக மிக பலகீனமாக இருப்பதை பார்க்கிறோம். எந்த ஒன்றும் ஆதாரம் இல்லை. எது ஆதாரமானது நம்ம முன்னுக்கு பார்த்தது, ரசூலுல்லாஹ் அதிகம் நோன்பு நோற்றார்கள், ரமலானை விட அதிகம் நோன்பு நோற்றார்கள் இந்த ஷஅபானில் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் புகாரி முஸ்லிமில் ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட 15வது நாளை சிறப்புப்படுத்தி வருகிற எந்த செய்தியும் ஆதாரம் இல்லை. இதை வைத்துத்தான் இப்படி ஒரு இரவு இருப்பதாகவும் இந்த ஹதீதுகளினுடைய பலகீனத்தை சில உலமாக்கள் அறிந்து கொண்டும் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு பல பலகீனமான ஹதீதுகள் வந்திருப்பதனால் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சஹீஹாக்கலாம் என்றும் ஒரு வாதம் வைக்கப்படுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பலகீனமான ஹதீதுகளை கொண்டு அமல் செய்யலாமா? இது மிக முக்கியமான கேள்வி. பலகீனமான ஹதீதுகளை கொண்டு அமல் செய்தால் நன்மை கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நம்ம தெளிவாக ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால்தான் கொஞ்சம் நேரம் எடுத்து இதை விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிறைய மக்கள் இதனுடைய விபரீதங்களும் ஹதீதுகளுடைய தரங்களும் தெரியாமல் தான் இவைகளை ஆதாரமாக முகநூல்களில் அங்கும் இங்கும் எல்லாம் பதிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, முதலாவது செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பலகீனமான லஈஃபான செய்தி என்றால் என்ன? நபிகளாரை தொட்டும் இந்த செய்தி வரவில்லை என்று நிரூபணமான செய்தி தான் பலகீனமான செய்தி. நபிகளாரை தொட்டும் வந்ததென்றால் அது சஹீஹான பலமான செய்தி, எங்களுக்கு அது ஆதாரம். நபிகளாரை தொட்டும் வரவில்லை, இடையில் அறிவிப்பாளர்களில் கோளாறுகள் வந்து முறிவுகள் ஏற்பட்டு அது பலகீனமாக போகிறது. அப்ப முதலாவது அடிப்படை, ரசூலுல்லாவுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டாவது அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அகீதாவுடைய விடயங்களில் லஈஃபான செய்திகளை பயன்படுத்த முடியாது. அகீதான நம்பிக்கை சார்ந்தது, அல்லாஹுவோடு மறுமையோடு கபருடைய வாழ்க்கையோடு நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானுடைய அம்சங்களோடு சேர்ந்ததுதான் அகீதா. அகீதா அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஆணிவேர். அதற்கு நாங்கள் எந்த லஈஃபான செய்தியும் எடுக்க இயலாது, ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தொட்டும் வரல. இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு சட்டம் இயற்றுவதற்கு நாங்கள் லஈஃபான ஹதீஸை கொண்டு வந்து சட்டம் சொல்ல முடியாது. ஹலால் ஹராம், ஒரு சுன்னத்து, ஒரு வாஜிபு, இதை செய்தால் நன்மை என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு பலமான சஹீஹான ஹதீஸ் வேண்டும். எந்த ஒரு பலகீனமான ஹதீஸை கொண்டும் நாங்கள் சட்டம் இயற்ற முடியாது. இப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு எத்தனை சட்டத்தை சொல்லுது? லஈஃபான செய்தி, அதே மாதிரி மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ன சட்டம் சொல்கிறது? பகலில் பராத்துடைய நோன்பு பிடிக்க வேண்டும், இரவில் 100 ரகாத்துகள் தொழ வேண்டும், ஒவ்வொரு தொழுகையிலும் 1000 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓத வேண்டும். அதே மாதிரி இன்னும் பல செய்திகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது லஈஃபான ஹதீஸை கொண்டு சட்டம் இயற்ற இயலாது. அறிஞர்கள் எதில் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்றால், ஃபலாயிலுல் அமால், அமல்களின் சிறப்பு விடயத்தில் இந்த சஹீஹான இந்த லஈஃபான ஹதீதுகள் எடுக்கலாமா இல்லையா என்பதில்
அறிஞர்களுக்கு இடையில பல கருத்து இருக்கிறது. சிலர் எடுக்கலாம் என்கிறார்கள், அதுல இன்னும் சிலர் எடுக்க இயலாது என்கிறார்கள். ஆனால் சரியான நிலைப்பாடு எந்த ஒன்றுக்கும் லைஃபான ஹதீஸை எடுக்க முடியாது. நமது நிலைப்பாடு அதுதான். ஏனென்றால் அதுதான் லைஃபானது. அதை கொண்டு அமல் செய்ய முடியாது. ஏனென்றால் அமலுக்கு ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யாரொருவர் எங்களுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும், தூக்கி வீசப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். புகாரி முஸ்லிம்ல தெளிவான செய்தி. அப்போ ஒரு அமலை நாங்க செய்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இருக்க வேண்டும். லைஃபான செய்தி என்பது நபிகளாருடைய கட்டளை இல்லாமல் துண்டிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் பலகீனமான பொய்களாக வந்த செய்திகள், பலகீனம் என்று நிரூபணமான செய்திகள். அப்ப அதை கொண்டு ஒரு அமலை நாங்க உருவாக்க முடியாது. அதே நேரம் அறிஞர்கள் ஃபலாயிலுல் அமாலில் இந்த ஹதீஸை எடுக்கலாம் என்கக்கூடிய அறிஞர்கள் கூட சில லவாபித்துகள், சில ஷுரூத்துகள், நிபந்தனைகளை போட்டுத்தான் வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸ் அதிகமான பலகீனமாக இருக்கக்கூடாது, கடும் லைஃபாக இருந்தால் எடுக்க முடியாது ஃபலாயிலுல் அமாலுக்கு கூட. அதே நேரம் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தும் முகமாக ஒரு அஸ்லியத் சஹீஹான ஹதீஸில் இருக்கவும். புதுசா ஒரு இபாதத்தை நீங்களாக ஃபலாயிலுல் அமால செய்ய முடியாது. இப்ப சதகாவை பத்தி ஒரு லைஃபான ஹதீஸ் வந்திருக்குமாக இருந்தால் சதகாவை பத்தி ஏற்கனவே மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது. அடிப்படை இல்லாமல் புதுசாக பராத்து, மிஅராஜுடைய நோன்பு என்றெல்லாம் நீங்கள் ஒரு இபாதத்தை ஒரு லைஃபான ஹதீஸை வைத்து உருவாக்க முடியாது என்கிற அளவுக்கு அறிஞர்கள் மிக வலுக்கட்டாயமான பல நிபந்தனைகளை இட்டுத்தான் அந்த ஷர்த்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அது நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றுக்கும் ஒருவர் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியாது. அடுத்தது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், லைஃபான ஹதீஸை அமல் செய்யும் போது ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னென்று, இதை செஞ்சா நன்மை கிடைக்காது என்றுதான் செய்யணும். அப்ப எதுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் அமல் செய்யணும்? ஒரு லைஃபான ஹதீஸை ஒரு அமல் செய்யும் போது நம்பிக்கை கொள்ள வேண்டுமா, இந்த ஹதீஸின் பிரகாரம் நான் இந்த அமலை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்காது. மக்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் கட்டாயம் இது லைஃப், இது பலகீனமானது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு நிபந்தனைகள் போடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது பல ஹதீஸ் கலையினுடைய பல செய்திகளாக அது பல மணி நேரங்கள் பேச வேண்டும், பல உசூல்கள் அதுக்கு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இப்படியெல்லாம் அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டிருந்தாலும் சரியான நிலை எந்த ஒரு லைஃபான செய்தியை கொண்டும் எந்த ஒரு இபாதத்தையும் எங்களால் உருவாக்க முடியாது. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நான் இப்பொழுது படித்து காட்டிய எந்த லைஃபான செய்திகளில் கூட, எந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளிலும் கூட 3 யாசீன்கள் ஓத வேண்டும் என்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாக்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் அல்லாஹுக்கு முன் பதில் சொல்ல வேண்டும். ஒரு இபாதத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறோம், பள்ளியில் செய்கிறோம் என்றால் அதற்கு தெளிவான ஆதாரம் வேண்டும். 3 யாசீன்கள் இந்த நிஸ்ஃபு ஷாபானில் 15வது நாள் ஓத வேண்டும் என்பதற்கு ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட இல்லை. முதலாவது யாசீனை ஓதக்கோல உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஓத வேண்டும், அந்த நியத்தோடு சொல்கிறார்கள். 2வது யாசீன் ஓதுகிற பொழுது பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று ஓத வேண்டும். 3வது யாசீன் ஓதுகிற பொழுது ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஓத வேண்டும் என்றெல்லாம் மக்களை பிழையாக வழிநடத்துவதை பார்க்கிறோம். இதற்கு ஒரு சஹீஹான லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கிடையாது. 3வது பராத்து ரொட்டி. இந்த பராத்து சம்பந்தமாக நிஸ்ஃபு ஷாபானுடைய 15 சம்பந்தமாக பேசுகிற இந்த பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல கூட ஒரு இடத்திலும் ரொட்டி சுட்டு கொடுக்க வேண்டும், வாழைப்பழம் அதற்கு கூட கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது பலகீனத்திலும் இல்லை. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர், இது எங்கிருந்து உருவாகியது? இது மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் மார்க்கத்தின் பெயரால் தெரியாமல் தாங்களாக உருவாக்கி கொண்டது இந்த ஒரு இபாதத்து வடிவில் வந்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக சிலர் வசதி இல்லாவிட்டாலும் பிரயத்தனம் எடுத்து அரிசி மாவு வாங்கி அரிசி மாவை இடிச்சு அதற்காக ரொட்டிகள் சுட்டு விநியோகிப்பதை பார்க்கிறோம். ஒரு கடமையை போல, ஒரு இபாதத்தை போல, அதை செய்யாவிட்டால் பாவம் போல கருதுவதையும் சில பெண்மணிகள், தாய்மார்கள், சில முதியவர்கள் இருப்பதை நாங்கள் இன்றும் பார்க்கிறோம். அது அருகிருந்தாலும், அது மருகி போய்விட்டாலும், சில இடங்களில் இல்லாமல் அழிந்து போயிருந்தாலும் இன்னும் சில இடங்களில் அது உயிர் வாழ்வதை பார்க்கிறோம். அதை ஒரு சுன்னத்தாக நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அது அரிசி மாவில் தான் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தப்படுவதையும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு கூட ஒரு ஆதாரமும் இல்லை. நீங்க பார்க்கலாம், பித்அத்துகள் உருவாகின்ற இடங்களில் சாப்பாடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். அவுலியாக்களை சிறப்பித்தால் அங்கே ஒரு கந்தூரி இருக்கும், நபிகளாருடைய பெயரால் நாரிசாக்கள் ஒரு கந்தூரி இருக்கும். இப்படி என்னென்ன பித்அத்துகள் அரங்கேறுகிறதோ அங்கே ஒரு சாப்பாடும் இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் தான் இந்த பராத்தை சிறப்பிப்பதற்கு அங்கே ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. நீங்கள் கொடுக்கிற ரொட்டி உங்களுக்கு நாளை மறுமையில் குடையாகவும்,
நீங்கள் கொடுக்கிற வாழைப்பழம் உங்களுக்கு பிடியாகவும் அல்லாஹுடைய சூரியனுடைய வெப்பத்திலிருந்து மறுமையில் உங்களை பாதுகாக்கும். இதை சொல்லித்தான் மக்களுக்கு இதை கொடுக்குமாறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள், இவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள். எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆன் சுன்னாவிலே இல்லை. எனவே நாங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய இது இபாதத்தாக இருந்திருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த பராத்து நோன்பு பிடித்தார்கள், ரொட்டி கொடுத்தார்கள். அவங்களோட வாழ்க்கையை ரொட்டி தான், சாப்பாடே ரொட்டி தான். அவங்க இப்படி ஒன்றை நடத்தியதாகவோ கொடுத்ததாகவோ நோன்பு நோற்றதாகவோ இரவு முழுக்க 1000 ரக்காத்துகள் 100 ரக்காத்துகள் தொழுததாகவோ எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து, யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கினாரோ, அது பலகீனமான ஹதீஸை கொண்டு உருவாக்கப்பட்டாலும் அது பித்அத், அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது, அது உங்களை நரகத்தில் நாளை மறுமையில் கொண்டு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே இந்த ஷாபான் மாதத்தில் முடியுமான அளவுக்கு சுன்னத்தான நோன்பு பிடிப்போம். 15வது நாள் நோன்பு பிடிக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக ஐயாமுல் பீதுடைய நோன்பு நாங்க பிடிக்கலாம். அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கக்கூடியவர் அந்த 15வது தினத்துல பிடிக்கலாம். பராத்து நோன்பு பிடிக்கிறேன் என்று ஒருவர் பிடிப்பாராக இருந்தால் தான் அது மார்க்கத்திற்கு முரண், பிதஅத், அது எம்மை நரகத்துக்கு கொண்டு. அப்படி அல்லாமல் கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அதுல திங்கட்கிழமை வந்தால் பிடிக்கலாம், வியாழக்கிழமை வந்தால் சுன்னத்தான நோன்புதானே என்று நாங்கள் பிடிக்கலாம். ஐயாமுல் பீதுடைய நாளாக இருப்பதனால் 13, 14, 15 தொடராக நாங்கள் நோன்பு பிடிக்கலாம். அதனுடைய எங்களுடைய எண்ணம் என்ன? இந்த நோன்புக்கான சிறப்புக்காகத்தான் பிடிக்கிறேனே அல்லாமல் பராத்துடைய எண்ணம் என்று நான் பிடிக்கவில்லை என்று இருக்குமாக இருந்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கு நன்மை இருக்கிறது. எனவே எல்லா நாளும் ஷாபானில் சமமானது. எந்த ஒரு நாளும் இன்னொரு நாளை விட்டும் சிறப்புக்குரிய நாள் அல்ல. வந்திருக்கிற எந்த ஹதீஸும் ஆதாரமானதல்ல. அத்துணையும் பலகீனம் என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். முடியுமான அளவுக்கு பிதஅத்துக்களை, நபிகளாருடைய வாழ்க்கையில் இல்லாத அம்சங்களை புறம் தள்ளி மார்க்கம் சொன்ன உண்மைக்குண்மையான ஹக்கான விடயங்களை எடுத்து நடப்போம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம